பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. இயேசுவை விட்டு நம்மளை பிரிக்கிறது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். உங்க அக்கிரமங்களும் உங்க பாவமும் தான் உங்களை தேவனை விட்டு பிரிக்குதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நிறைய நம்ம யோசிப்போம்ல, ஏசப்பா கூட இருக்கிற மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியல, நான் ஏசப்பா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய பாவங்களும் நம்ம அக்கிரமங்களும் தான், நம்ம செய்யற தவறான காரியங்கள் தான் நம்ம ஆண்டவரை விட்டு பிரிக்குது. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, அந்த இளையகுமார் கிட்ட அப்பா கிட்ட போயிட்டு தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வாங்கிட்டு அவர் போயிட்டு தனக்கு இஷ்டமானபடி செலவு பண்றாரு. அப்பா கிட்ட இருந்த தன்னுடைய மகன் ஸ்தானத்தை இருந்து போயிட்டாரு, தன்கிட்ட இருந்த பணத்தை பொருள் எல்லாத்துல இருந்து போயிட்டாரு, சாப்பாடு கொடுக்கல. இதே போலதான் பாவம் முதலாவது என்ன பண்ணுனா, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவை அதை கட் பண்ணி ஒரு பிரிவினையை உண்டாகும். ஏசப்பா நம்ம கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போயிடும். பாவத்தினால அநேக வாழ்க்கையில இருந்து போயிருக்காங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். இதெல்லாம் என்ன சொல்றோம்னா, நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிற அந்த பாவம் நமக்கு வேணாம். ஏசப்பா விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க அனுமதி கொடுக்காதீங்க. ஆண்டவரை நம்மளே பிரிக்கிற எந்த ஒரு காரணத்துக்கும் நம்ம இடம்பெடவே கூடாது. நீங்க ஏசப்பா திரும்பி வாங்க. ஏசப்பா கிட்ட திரும்பி வரும்போது அவர் கண்டிப்பா அவனை ஏற்றுக்கொள்வார். God bless.